சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர். மக்கள் 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சொத்து வரி உயர்வும் மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர். மக்கள் 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சொத்து வரி உயர்வும் மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர். மக்கள் 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சொத்து வரி உயர்வும் மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர். மக்கள் 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சொத்து வரி உயர்வும் மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர். மக்கள் 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சொத்து வரி உயர்வும் மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர். மக்கள்
ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சொத்து வரி உயர்வும் மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர் மக்கள். 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சொத்து வரி உயர்வும் மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர் மக்கள். 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை